The handshake, it's supposed to be like a high five and then becomes a vanakkam. அதெல்லாம் பெண்ட் மட்டும் பண்ணுவோம். That's just out of respect and love. அதெல்லாம் added masala. சும்மா ஏதோ பண்ணோம் அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் ஸ்டக் ஃப்ரம் தட் மாவீரன் டைம். ஒரு ஹீரோயின் அவங்க நினைக்கிற மாதிரி நடந்தாலும் சரி பாரு எப்படி இருக்காங்க பாரு. ஏங்க என்ன சொங்கியா சொல்றீங்க? தேங்க்யூ. அண்ட் தென் வேற மாதிரி இருந்தாலும் இவங்க ஹீரோயின் மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. Yeah, dude. I'm sorry if you found it cringe. Okay. So I think it's basically people, or I would even say men, I'm not meaning to offend anybody, don't understand women that they cannot control. I think I would go to that point, or I don't know what else to say, because அவங்களால ஒரு கேட்டகரியில் போட முடியலன்னு நினைக்கிறேன். என்ன ஏன்னா இல்லை இவ ஸ்வீட்டாக இருக்கா, லைக் நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு மாதிரி இருக்கா, ஆனால் ஹீரோயினாக வந்து நடிக்கிறா, ஏமா நீ ஏதாவது ஒன்று பண்ண அப்போ நீங்கள் டாக்டர்ன்றீங்க. ஸோ ஐ திங்க் ஐம் கன்ஃபியூசிங் ஆல் ஆஃப் யூ. யூ மீம்ஸ் அண்ட் ஆல் நிஜமா இட்ஸ் வெரி ஃபனி, இட்ஸ் ஜென்வன்லி ஃபனி. நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், நான் என்ஜாய் பண்ணுவேன், லைக் பண்ணுவேன், சில இதில் கமெண்ட் கூட பண்ணியிருக்கேன், சேயிங் கைஸ் என்னை வச்சு தான் செஞ்சுருக்கீங்க ஆனால் நல்லா இருக்கியா, இட்ஸ் ஃபனி. நானே சிரித்தேன், ஜென்வனாகவும் நான் பண்ணியிருக்கேன். பட் ஃபியூ ஆஃப் தெம் ஐ ஃபெல்ட் லைக் என்னடா லைக் என்னை பற்றி சொல்கிறது இஸ் டிஃப்ரெண்ட், பட் when they get personal I'm like why, but I'm like okay, if you're making money out of this content then good for you. லைக் ஒருத்தவங்களை ஹர்ட் பண்ணி நெகட்டிவிட்டி லைக் ஸ்ப்ரெட் பண்ணி தான் that's your job. Is that something you want to do for the rest of your life? That's a choice. But if that's who you want to be, that is your choice. உண்மை காதல் யாதென்றால் உன்னை என்னை சொல்வேனே, நீயும் நானும் பொய் என்றால் காதலை தேடிக் கொள்வேனே, கூந்தல் மீசை ஒன்றாக ஊசி நூலில் தைப்பேனே, தேங்காய்க்குள்ளே நீ போல நெஞ்சில் தேங்கி வைப்பேனே. அப்புறம் ஹையா போகுமா, பத்தி குச்சி காம்பல் ரோஜா பூக்குமா, பூனை தேனை கேட்டால் பூக்கள் நேர்க்குமா, முதலை குலத்தில் மலராய் மலர்ந்தேன், குழந்தை அழுதே குரங்காய் பயந்தேன், என்னோடு நீ இருந்தால் உயிரோடு நான் இருப்பேன். Making me emotional only when I sing. Okay. நீ இல்லா உலகத்தில் நான் வாழ மாட்டேனே, என்னோடு நீ இருந்தால். Okay, that I would dedicate to my mom and dad. I know it's a love song, but I think I could dedicate the lyrics to Amma. You guys make me emotional on camera. So this is Tholanjam Manasu from Nesipaya. Tholanjam Manasu unne திரும்ப கிடைச்சிருச்சே எனக்காக, இரண்டு இதயம் முன்னா சந்திச்சு துடிக்கிறதே, அடியே நெஞ்சில் நீ இருக்க சோகமா, உள்ளத்தான் வலிக்க தெரிஞ்சும் அத நீ மறைக்க, உன்னை என்ன சேர்த்து வச்சு காதல் ஜெயிக்க, தொலைஞ்ச மனசு ஒண்ணு திரும்ப கிடைச்சிருச்சே. As an actor, I've had a very nice learning journey in this movie because of Vishnu sir leading me and guiding me. என்னன்னா பேஜில் நிறையாலாம் சொல்ல மாட்டார், he'll just put me on the spot, and I think படம் வரும்போது எல்லாரும் பார்ப்பீங்க, and lot of emotional scenes. ஆனால் என்னை ட்ரஸ்ட் பண்ணி இதுதான் கண்டென்ட், நீ this is what you need to convey, உனக்கு எப்படி தோணுதோ, தியா எப்படி பண்ணுவாலும் நீ பண்ணுன்னு சொல்லிட்டு போய் நின்றுவாரு. ஸோ the whole team helped because they gave me that peace on set where I could really forget Aditi, forget myself and just play my character. So that was very nice. My whole team, beautiful team.